உலகத்திலேயே முக்கியமான ஆள் யாருங்க? உலகத்திலேயே முக்கியமானவங்க 3 பேருன்னு சொல்லுவாங்க. 3மே நம்ம தான். உங்களை மீறி யாராவது இருக்காங்களா உலகத்தில் முக்கியமானவங்க? ஆனால் உலகம் நல்லா இருக்கணும்னா முதல்ல யார் நல்லா இருக்கணும்? அந்த காலத்தில் ஒரு 1930களில் அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மோட்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையில் கூட எங்கள் பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்கே இருந்தது. அந்த காலத்தில் அவர் சொன்னது, whether you think you are right, whether you think you are wrong, either way it's correct ன்னு சொல்லுவார். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? மனிதனாக பிறந்தவனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்று வேற யார்ட்டையும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணாதனால அது என்னன்னு கூட நமக்கு தெரியறதில்லை. அது என்னது? சரியான பதில் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கா? இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சூரியன் கிழக்குல உதிக்குது, அது சரியா தவறா? சரியா? நிஜமாவே சூரியன் உதிக்குதா இல்ல பூவுலகம் சுத்துறதுனால உதிக்கிற மாதிரி தெரியுதா? ஆனா இப்பதான் சொன்னீங்க கிழக்குல உதிக்கிறது சரின்னு சொன்னீங்க இல்லையா? எப்படி மாறிட்டு? நம்மளுடைய புரிதல் மாற மாற என்ன ஆகும்னா, எல்லா ட்ரூத்துமே ரிலேட்டிவ் எங்களுடைய குருநாதர் சொல்லுவார். இப்ப நம்மளுக்கு உண்மையும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அத மாதிரி உங்களுடைய உண்மையான திறமைகள் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு பதில் நீங்க 1 ரூபாய் ஜிபே பண்ணீங்கன்னா 99 ரூபாய் குறையுது இல்ல? அதே மாதிரி உங்களுக்கு இயற்கையானது 100 ரூபாய் ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே இருக்கு, தினசரி கொடுத்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அதுல 1 ரூபாய் தான் எடுத்து யூஸ் பண்றீங்க. அதுதான் உங்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம். உங்களால சிந்திக்க முடியும்.